பர்ச்சேசிங்லாம் முடிச்சாச்சு. கால் டாக்ஸிக்கு சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். நீங்க ஏதாவது பேக்ல வைக்க மறந்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. சரி, கிளம்பலாம். ஆண்டி, நீங்க பண்ணின ஹெல்ப்ப நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. ரொம்ப தேங்க்ஸ். சபாஸ். உங்களோட சேர்ந்து மிஸ் கேத்ரினுக்கு நானும் ஒரு தேங்க்ஸ் சொல்லலாமா? கடத்தன 3 பேரையும் எங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களோட சேர்ந்து எங்க டிபார்ட்மெண்ட்டும் கேத்ரினுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மிஸ் வேதா. சார், நான் கேத்ரின் இல்ல, மரியா. இது என்ன புது கதையா இருக்கு? இல்ல சார், ஒரு நிமிஷம் சார். சார், இவதான் எங்க அக்கா கேத்ரின். சுவாமிஜி போதானந்தாவோட தீவிர பக்தி. வீடு வேணாம், உறவு வேணாம், ஆன்மீகத்துல சேவை செய்யறதுக்காக சுவாமிஜியோட ஆசிரமத்திலேயே ரொம்ப வருஷமா நான் மட்டும் அப்பப்போ வந்து அவங்கள பார்த்துட்டு போவேன். எங்க அப்பாவும் அந்த சுவாமிஜி போதானந்தாவோட தீவிரமான பக்தர். ஏறக்குறைய சுவாமிஜிக்கு பிஏ மாதிரி இருந்தாரு. கேத்ரின் ஆண்டிய எங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாரு. சுவாமிஜி இறந்த உடனே எங்க அப்பா போலீஸ் கைது செஞ்சு பொய் வழக்கு போட்டு ஜெயில தள்ளிட்டாங்க. சுவாமிஜி இறந்ததும் எங்க அக்கா ஆசிரமத்துல இருக்கிறதுக்கு பிடிக்காம இங்க வந்து ஸ்வேதா நவீன் கூட ஸ்டே பண்ணிட்டாங்க. அக்காவுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. அதுக்கப்புறம் நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன். சாகர தருவாயில கேத்ரின் ஆண்டி, உங்க அப்பா நாகராஜ் அப்பாவி சுவாமிஜியோட இமேஜ் மக்கள் கிட்ட கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் மேல பழிய போட்டு ஜெயில தள்ளிட்டாங்கன்னு உண்மையை சொல்லிட்டு ஆண்டி இறந்துட்டாங்க. சுவாமிஜி இறந்த விஷயத்துல இருக்க மர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்வேதா அண்ணன் நவீன் ஒரு பிளான் போட்டாரு. எல்லா உண்மைகளையும் தெரிஞ்ச அந்த 3 போலீஸ்காரங்களையும் சந்தேகம் வராம கிட்னாப் பண்ண என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாரு. உண்மையான குற்றவாளிய சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அப்பாவியான எங்க அப்பாவை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த நாடகத்தை நாங்க நடத்தினோம் சார். சரி, நாகராஜ் இப்ப எந்த ஜெயில இருக்காரு? வணக்கம் சார். நாகராஜ் ஐயா, ஐயா, நீங்க சொன்னபடி விசாரிச்சேன். அந்த ரிட்டையர்ட் டிஐஜி செண்பக பாண்டியன், ஏசிபி மனோகர், இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார், இவங்க 3 பேருமே கடத்தப்பட்டிருக்காங்க. அந்த ரிட்டையர்ட் டிஐஜி செண்பக பாண்டியன், ஏசிபி மனோகர், இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார், இவங்க 3 பேருமே கடத்தப்பட்டிருக்காங்க. நாகராஜ், என்னாச்சு நாகராஜ்? என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார். நீங்க தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ
அது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு. பூமி எப்பொழுதும் சொர்க்கம்தான். மனிதர்கள் நல்லவர்கள்தான். கோவமே தன் சத்ரு. எப்படி நாம் சிரித்தால் உலகம் சந்தோஷமாக இருக்கிறதென்று நினைக்கிறோமோ, அப்படியே கோபமாகும் போது உலகம் தவறாக இருக்கிறது என்பது போல் உணர்கிறோம். எல்லாம் மாயை. அது எல்லாமே மாயை. நம்மை தவிர, நம் எண்ணங்களின் பிரதிரூபத்தை தவிர, நம் வாழ்க்கை என்பதை தவிர எல்லாமே மாயை. ஹரே ராம் ஹரே ராம், ராம் ராம் ஹரே ஹரே. கேத்ரின், இவர்கள் அனைவரையும் அழைத்து சென்று உணவு வழங்கு. சென்று வாருங்கள். குருவே நமக. வணக்கம் சுவாமி. வாருங்கள். தீர்காயுஷ்மான் பவ. யோ உடுந்துங்க. தீர்காயுஷ்மான் பவ. சுவாமி, ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆகட்டும், வாருங்கள். யோ நீங்க இப்ப வந்துடுறேன். சரிங்க சார். சுவாமிஜி, சாமிக்கு என்ன கொடுத்தீங்க? சாமிஜி உபன்யாச சமயத்துல ஆகாரம் எதுவும் சாப்பிட மாட்டார். சொற்பொழிவு முடிஞ்ச உடனே அவர் குடிக்கிறது துளசி தீர்த்தம் மட்டும்தான்.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.